தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மாநிலம் முழுவதும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சியில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, பூரண மதுவிலக்கு கோரி திருச்சியின் எந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேறு ஏதேனும் அமைப்பு சார்ந்தவங்க கலந்துட்டு இருக்காங்களா? 1 ஜனவரி வரை யார் 18 வருஷம் விஜயகோபால், திருச்சியில பூரண மதுவிலக்கு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய மாதர் சங்கம் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் ஒன்று கூடி தமிழகத்தில் அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும். குறிப்பாக இந்த திருச்சி, உறையூர், குரத்தெரு மற்றும் பாளைய பஜார் சந்திப்பில் உள்ள அந்த மதுக்கடையை கண்டிப்பாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். உண்மையில் இவர்கள் பூட்டு போடும் போராட்டம் நடத்துவதாக இருந்தனர். ஆனால் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் மாற்றியுள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினரும் மாநில துணைத் தலைவருமான அமிர்தம் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம். நீங்க பூட்டு போடும் போராட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டம் மாற்றுறதுக்கு என்ன காரணம்? அதாவது தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாங்க பூட்டு போடும் போராட்டம் என்பதை பூட்டு போடும் போராட்டம் நடத்துவதுதான் எங்களுடைய முடிவு. ஆனா திருச்சியில இந்த இடத்துல இன்னைக்கு திருச்சியில ரோசையா ஆளுநர் வருவதால் காவல்துறையும் வட்டாட்சியாளரும் எங்க கிட்ட பேசி இன்னைக்கு நீங்க ஒரு 3 மாத காலம் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க உடனடியா அந்த கடையை மாத்துறோம்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி காவல்துறை ஆய்வாளரும் வட்டாட்சியாளரும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே நாங்க பூட்டு போடும் போராட்டத்திற்கு பதிலாக ஆர்ப்பாட்டம் என்பதை அவங்க சொன்ன அடிப்படையில் எழுதி கொடுத்த அடிப்படையில் நாங்க இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அதுல ஒரு விஷயம் திருச்சியை பொறுத்தளவு என்னன்னு சொன்னா, திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் நின்ன முன்னாள் முதலமைச்சர் அவங்க தொகுதியில டாஸ்மாக் கடை இல்ல, முன்னாள் திமுக அமைச்சர் நேரோட தொகுதியில டாஸ்மாக் கடை இல்ல, அதுக்கு முன்னாடி சிவபதி இருந்தாரு, அவரோட பேரிலேயே அந்த தொகுதியில டாஸ்மாக் கடை இல்ல. அப்ப அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப அவங்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்கு டாஸ்மாக் கடை இல்ல. மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொரத்தெருவில் ஒரு 2 பள்ளிக்கூடம், ஒரு சர்ச்சு, ஒரு கோயில், காய்கறி மார்க்கெட், நெருக்கமாக மக்கள் இருக்கிற இடம். இது பலகட்ட போராட்டங்கள் நடத்தின முடியல. ஆகவே இன்னைக்கு தமிழகத்தினுடைய அறைகூவல் பூட்டு போடும் போராட்டம் நடத்துறதாக இருந்தோம். ஆனா இப்ப வட்டாட்சியாளரும் காவல்துறை அதிகாரியும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்ததுக்கு ஸ்தாபனமாக நாங்க மரியாதை கொடுக்கிறோம். அப்படி 3 மாத காலத்திற்குள் இந்த கடையை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக பெண்களை, மக்களை, தோழர்களை, தொழிலாளிகளை, மாணவர்களை, மாதர்களை இணைத்து நேரடியாக சென்று பூட்டு போராட்டத்தை நடத்துவோம். அதில் எங்களை கைது செய்தாலும் கவலை இல்லை. மக்களுக்காக நாங்கள் இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துவோம். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அமைப்புகளான இந்த ஜனநாயக மாதர் சங்கம், அனைத்து இந்திய இந்த இளைஞர் சங்கம் மற்றும் வாலிபர் சங்கம் உள்ளவர்கள் இந்த போராட்டங்களில் தற்போது ஈடுபட்டு வராங்க. 3 மாத காலத்திற்குள்ள இந்த கடையை பூட்டலன்னா கண்டிப்பா அந்த கடையை பூட்டும் போராட்டம் நடத்துவோம்னு அறிவிச்சிருக்காங்க. பூரண மதுவிலக்கு கோரி திருச்சியில் ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தி வருகின்ற போராட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயகோபால்.